ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளுகிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். இயேசு தம்முடைய சீஷர்களோடு இருக்கும் பொழுது ஒரு மனிதன் வருகிறார். ரபி, நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொன்னார், உன் ஆசிகளை விற்று தரித்திரருக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா. அவன் இயேசுவை விட்டு துக்கமுகத்தோடு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு சொன்னார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் வருவதை பார்க்கிலும் ஊசியின் காதில ஒட்டகம் நுழைவது சுலபமாயிருக்கும் என்று. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்துல கேட்கிறார்கள், அப்பொழுது யார்தான் ரட்சிக்கப்படக்கூடும்? அதற்குத்தான் இயேசு சொல்லுகிறார், இது மனிதனால் கூடாதது, ஆனால் தேவனால் கூடும். காரணம், மனிதனுடைய இருதயம், அவனுடைய இருதயம் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே அவனுடைய இருதயம் இருக்கும். பொக்கிஷம் பீரோவில் இருந்ததுனால் பொக்கிஷத்தின் மேல் இருதயம் இருக்கும். பொக்கிஷம் லாக்கரில் இருந்தால் பொக்கிஷத்தின் மேல் இருதயம் இருக்கும். இப்படி தன்னுடைய பொக்கிஷங்கள் எங்கெங்க இருக்கிறதோ அந்தந்த இடத்துல அவனுடைய இருதயம் இருக்கும். ஆனால் அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கவே, அப்பொழுதுதான் உங்களுடைய இருதயம் பரலோகத்தின் மேல் இருக்கும். பரலோகத்தின் மேல் இருக்கிற இருதயம், நம்பிக்கை நம்மை மேன்மை அடைய செய்துவிடும். உதாரணமாக, தேவனுடைய சித்தத்தில், தேவனுடைய திட்டத்தில் நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நிரப்பி விடுகிறார். தேவ சித்தத்தில் நிற்க வேண்டும். நம் மாம்ச எண்ணத்தில் நின்றால் நாம் ஜெயிக்க முடியாது. நம் மாம்ச சித்தத்தில் சிந்தையில் வாசம் பண்ணினால் நாம் தேவனுடைய நாமத்தினாலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப நீங்க உதாரணமா பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன், தீர்க்கதரிசி புத்திரர்களில் ஒருவன், தன் மனைவி பிள்ளைகளை விட்டு மரித்து போனார். ஒரே ஒரு குடை எண்ணெய் அது மட்டும் இருக்கிறது. அப்போது இந்த தீர்க்கதரிசி புத்திரருடைய மனைவி எலிசாவின் இடத்துல வந்து சொல்லுகிறார், ஐயா, என்னுடைய வீட்டுக்காரர் இந்த தீர்க்கதரிசி புத்திரர் ஒருவர் தான், அவர் இந்த கொஞ்சம் கடன் வாங்கி விட்டார், அவர் மரித்து போனார், கடன்காரர்கள் பிள்ளையை கொண்டு போக வந்திருக்கிறார்கள், நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்ப எலிசா கேட்கிறார், உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? ஏன் ஒரு குடம் என்ன இருக்குது? அவ உண்மையை சொன்னார். தான் வைத்திருந்த ஒரு குட எண்ணெயை அவள் உண்மையாய் அதை அந்த தீர்க்கதரிசனத்துல சொன்னார். அப்பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறா, சரி, நீ போ, அண்டை வீடுகளில் உனக்கு நண்பர்கள் சிநேகிதர்களிடத்துல பாத்திரங்களை வாங்கு, அந்த பாத்திரங்களை வாங்கி உன் கதவை அடைத்துக்கொள், அந்த ஒரு குட எண்ணெயை எடுத்து அந்த பாத்திரங்களில் வார்த்து விடு. அப்பொழுது பாத்திரம் முடிந்த உடனே எண்ணெயும் முடிந்துவிடும், நின்றுவிடும். இவள் பாத்திரங்கள் எல்லாம் அண்டை வீடு அக்கம் பக்கம் எல்லா பாத்திரத்தையும் வாங்கி அடுக்கி எண்ணெயை ஊற்றி விட்டார். அதுல கடைசியாக மகனிடத்துல கேட்கிற, வேற பாத்திரம் உண்டா? அவன் சொல்றான், இல்லம்மா, எண்ணெய் ஊறுகிறது, நின்று போறது. இப்பொழுது அவள் தீர்க்கதரிசியின் இடத்துல வருகிறாள், ஐயா, நீ சொன்னபடியே நாங்கள் செய்திருக்கிறோம். I have done what you told me. அப்பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எலிசா சொல்லுகிறார்,
அந்த எண்ணெயை விற்று தரித்திரருக்கு கொடு, மீதமானதை உன்னுடைய ஜீவியத்திற்கு வைத்துக்கொள். அப்ப தேவனிடத்தில் உண்மை உள்ளவர்கள், தேவ சித்தத்தில் நிற்கிறவர்கள் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நிரப்பப்படுகிறார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது அவர் 100% மனுஷகுமாரனாக தான் வாழ்ந்தார். அவர் கடலில் வரும்பொழுது காற்று அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன். அதை பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமா இருக்கு. அடிக்கிற அலை, காற்று, ஐயோ! நம்ம ஊர்ல சில நேரங்கள்ல பல புயல்கள் வந்து தாக்கியிருக்கு. அதுல முக்கியமா இந்த தானே புயல், கஜா புயல், இந்த புயல்கள் எல்லாம் வந்த பொழுது நாங்க அந்த தானே புயல் அடிக்கும் பொழுது வீட்டில் அமர்ந்திருக்கோம். வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம். ஆண்டவரே, சேதங்களில் உயிர் சேதம் வராதபடி காத்துக்கொள்ளும் 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 ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும், காத்து சத்தம். பட்டான்னு ஒரு ஓடு ஸ்ட்ரீட்டு கரண்டு கொண்டு போய் விடும். இந்த தானே புயல் அடிச்சதுக்கு அப்புறம் நான் சில கிராமங்களுக்குள்ள போனேன். அன்னைக்கே தானே புயல் அடிச்சு முடிச்சு அடுத்த நாள் 31ஆம் தேதி காலையில நான் சில இடங்களுக்கு 30ஆம் தேதியே போயிட்டேன். போய் பார்த்தா ஐயோ அலங்கோலமா இருந்துச்சு. இரும்பெல்லாம் முறுக்கி அப்படி இருந்தது. அப்ப இயேசு கடலில் வருகிறார், காற்று அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, சீஷர்கள் பயந்து நடுகிறார்கள். இயேசு எழும்பினார், காற்றையும் கடலையும் அதற்றினார். அமைதலா இருந்தது, இறையாமல் இருந்தது. இது இயேசுவால் மட்டும்தான் செய்ய முடியுமா அப்படி என்றால் இல்லை. ஆதாமை ஆண்டவர் உண்டாக்கின பொழுது அவன் தேவ சித்தத்தில் நின்றிருந்தால், அவன் தேவ சித்தத்தில் நிற்கிற மனிதனாக இருந்தால் அவனுக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியிருக்கும், அற்புதங்களும் அடையாளங்களும். அதைத்தான் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் செய்து காண்பித்தார். மனிதனால் இது முடியும், இது மனிதனால் செய்ய முடியும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர முடியாதா அப்படின்னு சீசர்கள் கேட்ட பொழுது அவர் சொல்றார், மனிதனால் முடியாதுப்பா, தேவனால் முடியும். பெரிய பெரிய ஐஸ்வர்யங்களை ரட்சிக்கிற கர்த்தர், பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களை மனம் திரும்ப பண்ணுகிற ஆண்டவர், பலரை மனம் திரும்ப பண்ணின ஆண்டவர் இவனையும் மனம் திரும்ப பண்ண முடியும். அவன் விட்டு கொடுத்தான், அவன் தேவ சித்தத்திற்கு வந்தான். நாம் என்ன நினைக்கிறோம்? தேவ சித்தத்திற்குள் வராமல், தேவ திட்டத்திற்குள் வராமல் நாம மாம்ச சித்தத்தின்படி, மாம்ச திட்டத்தின்படி வாழ நினைக்கிறோம். இப்ப நம்ம கிட்ட யாராவது ஜெபிக்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம இடத்துல வருகிறவர்களுக்கு நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு உடனே அற்புதம் செய்கிறார், உடனே அற்புதம் நடக்கிறது, வியாதி குணமாகிறது, பல அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். ஆனா நாம ஒரு நெருக்கடியில தான் இருப்போம். ஆனா கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அதான் தேவ சித்தத்துல நாம நிற்கணும். நின்றா அநேகருக்கு அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர்களை ஆசீர்வதிக்க முடியும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை அப்படித்தான் மாற்றி வைக்க விரும்புகிறார். நீங்க தேவ சித்தத்தில் இருக்கணும். உங்க எண்ணங்கள், சிந்தனைகள், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவர் சித்தத்தில், அவருடைய திட்டத்தில். சில பேராசைப்பட்டு கடன் வாங்கி விடுவார்கள். அவன் நல்லா இருக்கான், கடன் வாங்கி தானே நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், இவன் கடன் வாங்கி தானே நல்லா இருக்கான், நானும் கடன் வாங்கி இதை அதில் போட்டு அதை இதில் போட்டு அதை அதில் போட்டு ஒன்றை 9 ஆக்கி, ஒன்றை 8 ஆக்கி, ஒன்றை 10 ஆக்கி இப்படி நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி கடன் வாங்குறாங்க, சிக்கிடுவாங்க. கடன் என்ன பண்ணுன்னா வாங்க 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 தூண்டும். வாங்க நல்லா வாங்க, நல்லா வாங்க நல்லா வாங்க, அப்புறம் சிக்க வச்சிடும். ஒரு மனிதன் கடன் கேட்கிற ஒருத்தர்கிட்ட போய் தன்னுடைய வீட்டில் இருக்கிற மனைவி பிள்ளைகளை கொடுத்து குறைவாய் சொல்லி கடன் கேட்கிறார்.
ஒரு தாய் ஒரு வீட்டில் கடன் கேட்டாங்க. எப்படி கடன் கேட்டாங்க தெரியுமா? என் மகன் ரொம்ப சீரியஸா இருக்கா, அவ ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கிறா, நீங்க கொடுத்தாதான் அவளை உயிரை காப்பாற்ற முடியும். நல்ல வேளை அந்த நேரத்தில் நான் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். என்ன அந்த அம்மா பார்த்த உடனே நான் கேட்டதை அவர்கிட்ட சொல்லாதீங்கன்னு அது கிளம்பி போயிடுச்சு காசை வாங்கிட்டு. அப்புறம் அந்த அம்மா அந்த வீட்டு உடையவங்க, பாஸ்டர், நான் சொன்னேன் இந்த அம்மா எதுக்கு வந்துச்சு அதை முதல்ல சொல்லுங்க. அவங்க சும்மா வருவாங்க போவாங்க, நடந்ததை சொல்லுங்க, நீங்க ஏதோ ஏமாந்துருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்க. நான் சொன்னேன் இல்லை பாஸ்டர், அவங்க பொண்ணு வந்து உடம்பு சரியில்லாமல் ட்ரிப்பரில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, உயிருக்கு போராடிட்டு இருக்கா, ஒரு 5000 இருந்தால் காப்பாற்றிடுவேன், நான் தாயா செய்ய வேண்டிய கடமை ஒன்றும் செய்ய முடியல, காசு இல்லை, தயவு செய்து கொடுங்க, நான் போய் என் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்க. உங்களை பார்த்த உடனே அதை அவர்கிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் என் மானம் போயிடும் அப்படின்ட்டு அவங்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் சொன்னேன் அவங்க மக நர்ஸ், அது ஹாஸ்பிட்டலில் நல்லா வேலை செய்யுது, கை நிறைய சம்பாதிக்குது. இந்த அம்மா இப்படி ஊரெல்லாம் சுற்றி பிள்ளைகளையும் பெண் பிள்ளையும் ஆண் மகனையும் குறைவாக சொல்லி சொல்லி கடனை வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கு. பிள்ளைங்க நல்லா காசு கொடுக்குறாங்க, நல்ல சாப்பாடு அரிசி பருப்பெல்லாம் வாங்கி போடுறாங்க. இது ஏன் தான் இப்படி கடன் வாங்கி இப்படி ஊரை அடித்து ஒலையில போட்டு அது சுற்றிட்டு வருதோ தெரியல. அப்போ அவங்க ஐயோ என் 5000 சுவாகா முடிஞ்சுது. இப்போ அவங்க சொன்னது எப்படி பாஸ், நான் என்ன பண்ணுவேன், நானே கஷ்டப்படுறேன், கஷ்டப்படுறீங்களா ஒரு வாரத்தை கேட்க வேண்டியதானே, அது கேட்டோன்னு தூக்கி கொடுத்துருவீங்களா? போங்க அந்த சர்ச்சு இந்த சர்ச்சில் 2 பாஸ்டர், ஒரு பாஸ்டர் மருமகன் ஒரு பாஸ்டர் பையன், 2 பேர்கிட்ட சொல்லுங்க உங்கள் காசுக்கு ஏதாவது வாய்ப்பு வரும். அப்புறம் அவங்க சொல்லி ஒரு 3 மாதம் போராடி அப்புறமா அந்த காசை வாங்கினாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவ சித்தத்தில் நாம் நிற்கும்போது நம்மை தீமை அணுகாது. ஆனா தேவ சித்தத்தை விட்டு விலகி இருந்தோன்னா தீமை வரும். நாம் தேவ சித்தத்தில் இருக்கும்போது மற்றவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக மாறிடும். இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். மனுஷால் கூடாததெல்லாம் தேவனால் கூடும். நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை உங்களுக்காக செய்ய போகிறார். உங்க மூலமா அந்த குடும்பத்துக்கு நன்மை உண்டாக போகுது. உங்க மூலமா அந்த குடும்பத்துல ஒரு குழந்தை, உங்க மூலமா அந்த குடும்பத்துல ஒரு திருமண வாய்ப்பு, உங்க மூலமா அந்த குடும்பத்துல வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை, உங்க மூலமா அந்த குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லாம தரித்திரப்பட்டு கிடக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்க மூலமா நீங்க தேவ சித்தத்தில் நிற்கிறதுனால உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். அது தேவனால் கூடும். ஆமே ஆமே.